இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் அன்பின் உச்சத்தை தொடும் ஒரு நாளுக்குள் கால் பதிக்கிறோம். அதாவது பெரிய வியாழன் தினத்தன்று நாங்கள் ஒரு முக்கியமான வழிபாட்டிற்குள் கால் பதிக்கிறோம். ஒரு முக்கியமான வழிபாட்டிற்குள் நாங்கள் நுழைகிறோம். இன்றைய நாளின் வழிபாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு உணவை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவர் அவரது இதயத்தை எங்களுக்கு கொடுத்த நிகழ்வை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அறிந்திருந்தார். யூதாஸ் என்பவர் அவரை காட்டிக் கொடுப்பார், பேதுரு என்பவர் அவரை மறுதளிப்பார், சீடர்கள் அவரை விட்டு ஓடுவார்கள், அடுத்த நாள் காலை அவருக்காக சிலுவை காத்திருக்கிறது என்று அவர் முழுமையாய் அறிந்திருந்தார். இருப்பினும் அன்பார்ந்தவர்களே, அவர் ஆண்டவருடைய திட்டத்துக்காய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். இதனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டி பார்ப்போம். எங்களுடைய சோதனைகளை கண்டு, எங்களுக்கு வருகிற தடைகளை கண்டு, எங்களுக்கு வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை கண்டு நாங்கள் துவண்டு விடுகிறோமா? அல்லது ஆண்டவரை போல தைரியத்தோடு கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னோக்கி செல்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அத்தோடு அவர் அனைவரையும் அன்பு செய்தார். தன்னுடைய இதயத்தையே முழுமையாக எங்களுக்காக, இந்த மனித குலத்துக்காக கொடுத்தார். அந்த இதயத்தை பெற்றுக்கொண்டு அந்த இதயத்தோடு நாங்கள் வாழ்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, இன்று நாளிலே முக்கியமான நிகழ்வாக ஆசானாக விளங்கிய அவர் சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அரசனாக விளங்கியவர் பணியாளராக செயல்படுகிறார். ஆண்டவராக விளங்கியவர் அடியாராக செயல்படுகிறார். இன்று நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அந்த தாழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்னுடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கிறதா? அந்த பண்புகளோடு, அந்த சிந்தனைகளோடு என்னுடைய இதயத்தையும் ஆண்டவருடைய இதயத்திலும் இணைத்து, என்னுடைய இதயத்திலும் தாழ்ச்சி என்கிற அந்த பண்பை கொண்டு நானும் வாழ இன்றைய நாளிலே, இந்த புனிதமான நாளிலே ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆமென்.